12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் என்பது குறித்து கல்வியாளர் சுரேஷ் சீதாராமனுடன் நமது செய்தியாளர் ஹரிஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். டாக்டர் சுரேஷ் சீதாராமன், கல்வியாளர், கோவையிலிருந்து. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர்களுடைய அந்த தேர்ச்சி விகிதம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 94.3% கொடுத்து தேர்ச்சி கொடுத்துருக்காங்க. இதில் எப்போதும் போல் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு 4.3% அதிகமான தேர்ச்சி தரம் கொடுத்துருக்காங்க. இதே போல் நம்ம +2 பார்க்கும்போது இந்த வருஷம் ரிசல்ட் நல்லா இருக்குது. ஆண்டுக்கு ஆண்டு நம்ம ரிசல்ட்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நமக்கு தனியார் ஸ்கூல்ஸை விட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுமே ஈடுகட்டி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். இந்த வருஷம் பொறியியல் படிப்பதற்கான அந்த ஆர்வம் மாணவர்களிடத்தில் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இசிஇ போன்ற துறைக்கு இந்த வருஷம் ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறதாகவும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற துறைகள் கொஞ்சம் பின்னோக்கி இருக்கிறதாகவும் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் இசிஇ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இசிஇயோட சீட்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இசிஇயில் கொஞ்சம் சீட் கம்மியாக இருக்கிறனால ஃபாஸ்ட் மூவ் ஆகும், ஆர்வமும் அதிகமாக இருக்குது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பொறியியல் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் கோர் இன்ஜினியரிங்கை தேர்ந்தெடுப்பது மிக மிக நல்லது. ஏன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நிறைய வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நிறைய ஒயிட் பேப்பர்ஸ் ரிசர்ச் சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கோர் இன்ஜினியரிங் கூட ஏஐ அப்படிங்கிறத பிளண்ட் பண்ணும்போது மிக பிரகாசமான வாழ்க்கையும் வேலை வாய்ப்புகளும் சுய தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குங்கிறத பார்க்குறோம். கட் ஆஃப் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பெற்றோர்கள் பதட்டமடைகிறீங்க. பதட்டமடைய வேண்டாம். சென்ற ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். ஒரு மார்க்லேருந்து 3.5 மார்க் கட் ஆஃப் கொடுக்கிற வாய்ப்பு இருக்குது. 125 கட் ஆஃப் கீழே இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நீங்கள் 7.5 கேட்டகரியில் வரும்பொழுது கட்டாயமாக 2 அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏனென்றால் இந்த 125 கட் ஆஃப் கீழே வரக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி கிடைப்பதில் சில தடுமாற்றங்கள் இருக்குன்னு நம்பப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் 2 அப்ளிகேஷன் போடுங்க. 2 சான்ஸ் உங்களுக்கு. அந்த 2 சான்ஸில் நல்ல கல்லூரி, நல்ல கோர்ஸ் எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் வளமாக வரணும். எல்லா மாணவர்களுக்கும் அவங்க நினைச்ச மாதிரியான கல்லூரி கிடைக்கணும், வாழ்க்கையில் வளமாக வரணும் அப்படிங்கக்கூடிய அந்த வாழ்த்துக்களோட நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கு நன்றிங்க.